கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். கைஸ் ஒரு பாதை பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்ஸுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மூணாரில் போய் ரூமில் ஸ்டே பண்ணுறதோட நிப்பாட்டியிருப்போம். அதோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. ஸோ சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி இருக்குங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் காமிக்குது. மழை வேற தூருதுங்க, என்ன பண்ணுறது காய்ஸ். இந்த ஏரியாவில் தாங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ அந்த வெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. காய்ஸ் போயிட்டே இருக்குங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்டாக போகுது. மழை பெய்யுது, தூருது, திருப்பி நிற்கிது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். இங்கிட்டு பாருங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதோட போகிற வழியை காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதிக்கு வந்திருக்கோம். கீழே ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதி. ஸோ பாதை பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நடந்து போகணும். போய் இது வழியாக அங்கிட்டு போகணும். மெயினாக சொல்ல வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா? எத்தனை டேனிங்க திருப்பி எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ மலையில் வானத்தில் போய் இந்த மலையில இருந்து கூட்டிட்டு வந்துருக்கு. ஆனால் அந்த பாலத்தில் ஆனால் மண்டி தண்ணியாக வருது. நம்ம எனக்கு ஒன்றும் புரியல. மண்டி தண்ணி வடிகட்டி வச்சு அழகிலேருந்து வரும்போது அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மண்டி தண்ணி மாதிரி ஒரு தம்பி அழகா தான் இருக்குது தம்பி, அழகா தான். சரி கைஸ் வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். சாரி கீழே வந்துட்டோங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. சரியான தண்ணி. குளிக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் இந்த இடத்துல கீழே குளிக்கிற மாதிரி இருக்குது. போய் குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். கைஸ் குளிச்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இதோட வீடியோ காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3:50 கரெக்டாக 4 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான தண்ணிங்க. ஸோ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டில் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. போகலாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுவும் சரியான ஆட்டம், என்ஜாய் பண்ணோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
33 வாட்டர் ஃபால்ஸ் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் காமிக்குது. ஷார்ட்கட் தான், செங்குத்தா இறங்குது. இருந்தா சொல்றேன். அப்படியே லெஃப்ட். என்னைய வச்சு ட்ரை பண்றாங்க, அவங்க பின்னாடி சேஃபா இருந்துக்கிறாங்க. பாத்தியில நம்மள வச்சு ட்ரை பண்றாங்கன்னு. ஏன் ரைட்டு தான், அந்த ரோட்டில் நேராக வந்துருந்தோம்னா இது வழியாக வந்துருப்போம். ஐஸ் சரியான இறக்கம் அது. அல்டிமேட்டு ஆஃப் ரோடுன்னு சொல்லி காமிச்சு, அதாவது ஷார்ட்கட்டுன்னு காமிச்சு செங்குத்தாக இறங்குதுங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. காலையிலேருந்து ஃபாரஸ்ட்டில் சுற்றிடுறான். இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. 16 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி போட்டிருக்கு கூகுள் மேப்பு. திருப்பி இதில் எப்படி ஏற்ற போகிறேன்னு இல்லையே. ஃபால்ஸுன்னு சரியான பள்ளத்தாக்கிலாரா போயிட்டுருக்கோம். எல்லாம் செங்குத்தாக போயிட்டுருக்கு பாதையே. என்னது அள்ளு விடுது. இப்படிதான் இருந்துச்சு கொடைக்கானல்ல. அடுத்து ஒரு இறக்கம் போகுது. தம்பி இறக்கமா போயிட்டு இருக்கு, ஏத்தா எப்போ வரும்? இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்தது குத்தமா? இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்தது குத்தமா? அட்டைப்பூச்சி, ஊருப்பட்ட அட்டைப்பூச்சி. நான் வளைச்சு வராங்க. அவன் எங்கிட்டு போயிட்டான்னு தெரியல. இப்போ அவனையும் காணாம். ஃபால்ஸ் அங்கனே கட்டாது, ரோடு இல்லைன்னு சொல்லி இங்கிட்டு. நான் அதான் அவரே கேட்டேன், நீ தானே பின்னாடியே வர சொன்னாருன்னு சொன்னேன். டேய் அவனை விட்டுட்டு நீங்க என்னடா, புரியல எனக்கு. என்ன இங்க வா, இங்க வா. அவன் போன இங்க தான்டா இருக்கு. இந்தா வர்றேன், சவுண்டு கேக்குது. அட்டை இருக்கு. இந்தா வர்றேன். தெரியுது. ஆனா அந்த சைட்ல காமிக்குது மேப்ல. இவன்ட வந்துட்டு பார்க்காம போட்டு. ஆனா இங்க வராங்க. அதான் நான் அந்த அவட்ட கேட்டதுக்காக தான் சொன்னேன். இந்த அக்கா வருது. சூப்பரா இருக்கு. அக்கா ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் ஒரே ரோடு. எவ்வளவு தூரம் போச்சு? என்ன சொன்னாரு? போங்க அங்க போய் திரும்ப ஒரே ரோட்ல திரும்ப. எத்தனை கிலோமீட்டர்? சரி என்ன போமா? அப்படி நைட் ஆயிடுச்சு ஓடிட்டு இருக்க இருக்குல்ல. கண்ணுல பயம் தெரியும். நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்?
வளைஞ்சு போகணும். வண்டியில் ஆப்போசிட்டில் வர நமக்கு தெரியாது. உன் கண்ணில் பையன் தெரியும். எவனும் இந்த ரோட்டில் வரமாட்டாங்க. சரி வரமாட்டேன். சரி இன்னும் 2 கிலோமீட்டர் போய் ஃபால்ஸ் இல்லைன்னா ஃபால்ஸ் நான் பார்த்தேனே இருக்கு. நாங்கள் தான் அங்கேருந்து பார்த்தோம் 2 ஃபால்ஸ் திருப்புங்க போனேன். அங்கே வந்து 1 கோடி தான் பெட்ரோல் இருக்கு. என்ன சொல்றேன்? 1 கோடி தான் இருக்கா? போதும் தான் 60 தான் பெட்ரோல் போட்டுக்கலாம். உனக்கு எத்தனை கோடி இருக்கு? எனக்கு 4 இருக்கு. 10 கோடி வச்சு செய்ய போது அர்த்தம். அதானே இல்லை எனக்கு அக்யூரேட்டாக. ரெண்டாவது வந்து உனக்கு மேலே ஏறி வந்தி அதனால 2 கோடி. ரொம்ப நேரமா அந்த கோடு குறையவே இல்லை. மேலே ஏத்தனே அப்படின்னா இல்லை, இறக்கும் போது 4 கோடி காமிக்குது, ஏறும் போது 3 கோடி காமிக்குது. வாய்ஸ் மறுபடியும் போடனேன். ப்ரோ ஃபால்ஸ் இங்கே எங்கிட்டாண்டா இந்த அங்கிட்டு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு வழியாக. ஸோ கூகுள் மேப்பில் காமிச்சதுக்கும் நாங்கள் வந்த லொக்கேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்தளவுக்கு மேப்புலேருந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போம். அதுவும் சரியான ஏற்றம் இறக்கங்க. இப்போ திருப்பி எப்படி போக போகிறோம்னு தெரியல. ஆனால் வந்ததுக்கு ஒரு ஒருத்தான வாட்டர் ஃபால்ஸ். இதோட வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கே பார்க்கிறாய் என்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிட மாயகம் செய்கிறாய். உள்ளுக்குள் பார்க்கிறேன் உள்ளதை சொல்கிறேன், உன்னுயிர் சேர்ந்திட நான் எதிர்பார்க்கிறேன். காய்ஸ் ஒரு பாதை பார்த்தீங்கன்னா மேலே ஃபால்ஸுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட பாதையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாதையை பாருங்கள், ஒத்தடி பாதை மாதிரி உள்ளங்க போகுது ஃபால்ஸுக்கு. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 3 18 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோமே, அந்த 5 கிலோமீட்டர் போயே ஆகணும். அதை சேர்த்தோம்னா 23 கிலோமீட்டர் கிட்ட வருது. வண்டி திணறிடுச்சுங்க, கதற விட்டாச்சு. இந்த மேட்டில் தான் இப்போ ஏற்றிட்டு வந்தோம். திருப்பி அங்கே ஊர்பட்ட மேடு இருக்குது, அதில் ஃபுல்லாக ஏற்றணுமே. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. காய்ஸ் இந்த ரோட்டு தாங்க வந்தோம். திருப்பி இதே ரோடு தான் 39 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக அந்த 18 கிலோமீட்டர் ஒன்று காமிக்குது. ஆனால் அது சரியான காலம், அதில் நீங்கள் போக முடியாது, சிரமம், நீங்கள் இதிலேயே போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இங்கே லோக்கலில் உள்ளவங்க. ஏறி எப்படி வர்றாங்கன்னு. அதோட திருப்பி வந்த வழியிலே போயிட்டுருக்கோம். ஸோ டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. இருட்டாக நைட்டில் வண்டி இந்த ஆஃப் ரோடை மட்டும் கடந்தாச்சுன்னா போதுங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிட்டு உள்ள ரோடுனா நல்ல ரோடு தான், நல்லா ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் இங்கிட்டு உள்ள ரோடு தான் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ பெரிய ஏற்றமாக ஏறுது. ஏத்தமையா ஏத்தம். என்ன அது இவ்வளவு பெரிய ஏத்தமா இருக்கு? சரியான ஏத்தம். என்னடா இதுக்கப்புறம் இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காய்ஸ் இந்த ஃபால்ஸுக்கு வர்றவங்க கொஞ்சம் நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டு வாங்க. மெயினாக அதை தான் நான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி செங்குத்து.
தெரியுதா? வண்டியே கதறுது, கதற விட்டாதான் வண்டி ஓடும். இந்த ஃபால்ஸு எனக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தான ஃபால்ஸு. அதில் மேலே ஏறி போய் அங்கேயும் நீங்கள் குளிக்கலாம், கீழேயும் குளிக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அல்டிமேட்டான பிளேஸுங்க. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கான்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். பொருள் காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:20. எந்த ரூட்டில் போகிறோங்கிறதே தெரியல. இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் காமிக்குது, 19 கிலோமீட்டர் காமிக்குது. 19 கிலோமீட்டர் ஆனால் 3/4 மணி நேரம் வண்டி ஓட்டணுமா? இந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பான ரோடாக இருக்கும் போல். லைட்டாக தூர வேற ஆரம்பிச்சிருச்சு, இருட்டிருச்சு. ரொம்ப டஃப்பான ஒரு ரைடு அமைஞ்சிருச்சுங்க இந்த ரைடு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் காமிக்குது. 3 இல்லை 2 கிலோமீட்டர் தான். போய் ஒரு ஹோட்டலில் பார்த்து சாப்பிடணும். சாப்பிட்டா அப்படியே போய் படுத்துற வேண்டியதாங்க. சரியான டயர்டு. காலையில் 4 மணிக்கு கட்டுது வண்டி, அடிச்சு வந்துக்கிட்டே இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூம் வந்தாச்சு. லைட்டிங் செட்டப்லாம் என்ன ஒரு மாதிரியா இருக்க? இறங்குப்பா. காய்ஸ் மிஸ்டர் பாருங்க, பக்கத்தில் ஃபேஸில் வந்து அடிச்சுட்டு போகுது. வேற லெவலுங்க.